வணக்கம் children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நாம class 12 chapter 2 பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் pollination. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So in the preceding sections you have learned that the male and female gamete in flowering plants are produced in the pollen grain and embryo sac respectively. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து மேல் gametophyte டெவலப் ஆகுது, ஃபீமேல் gametophyte எப்படி டெவலப் ஆகுது நம்ம பார்த்தோம். As both types of gametes are non-motile, they have to be brought together for fertilization to occur. How is this achieved? இப்போ ரெண்டு கேமெட்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது மேல் கேமெட்டும் சரி ஃபீமேல் கேமெட்டும் சரி, அவங்க வந்து non-motile, அவங்களால வந்துட்டு மூவ் ஆகாது. They have to be brought together for fertilization to occur. அப்போ fertilization நடக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேமெட் வந்துட்டு they have to be brought together. But how is this achieved? இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So pollination is the mechanism to achieve this objective. So அந்த pollination-ஆல தான் இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் பார்த்தீங்கன்னா so they are bringing together. Okay, so transfer of pollen grains shed from anther to the stigma of a pistil is termed pollination. So what is pollination கேட்டிங்கன்னா இந்த transfer of pollen grain antherலேருந்து shed ஆகுது இல்லையா, இந்த pollen grainனும் எங்கே போய் லேண்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா pollination நம்ம சொல்கிறோம். transfer of pollen grain to the stigma of a pistil is termed pollination. Flowering plants have evolved an amazing array of adaptation to achieve pollination. ஸோ இந்த pollination நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த flowering plantsல வந்துட்டு நிறைய adaptation வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. they make use of external agents to achieve pollination. இந்த pollination நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த flowers பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேன் யூ லிஸ்ட் த பாசிபிள் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் pollination. ஸோ டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் ஆஃப் pollen, pollination can be divided into 3 types. ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் pollen, pollen வந்து எங்கேருந்து நமக்கு வருதுங்கிறத பொறுத்து நமக்கு வந்து pollination பார்த்தீங்கன்னா 3 types இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோகேமி. ஸோ இன் திஸ் டைப் pollination is achieved within the same flower. pollination பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளார்லேயே நமக்கு நடக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from the anther to the stigma of the same flower. ஒரே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய pollen grain பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகிடும். In a normal flower which opens and exposes the anthers and stigma, complete autogamy is rather rare. Okay. Autogamy in such flowers requires synchrony in pollen release and stigma receptivity, and also the anthers and stigma should lie close to each other so that self-pollination can occur. So இதனால நோட் பண்ணிக்கோங்க. In a normal flower which opens and exposes the anthers and the stigma, அதாவது நார்மல் ஃப்ளாரில் இந்த ஃப்ளார் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பன் கண்டிஷனில் and which open and exposes the anthers and stigma, ஆந்தரும் ஸ்டிக்மா வந்து நல்லா ஓப்பன் ஆகி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அங்கே வந்து complete autogamy is rather rare. ஓகேவா? autogamy in such flowers require synchrony, அதாவது ஒரு synchronization வந்து கண்டிப்பாக இருக்கணும். pollen ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா வந்து அந்த ரிசெப்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். the anthers and the stigma should, அப்போ இப்படி நடக்கணும் அப்படின்னா இந்த ஆந்தரும் ஸ்டிக்மா வந்துட்டு they lie close to each other so that self pollination can occur. இப்போ செல்ஃப் pollination நடக்கணும் அப்படின்னா ஆந்தரும் ஸ்டிக்மா வந்துட்டு they lie close to each other, ரெண்டு வந்து பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த செல்ஃப் pollination வந்து நடக்கும். some plants such as viola, அதாவது காமன் pansy நம்ம சொல்லுவோம், oxalis and camelina produce 2 types of flowers. இந்த ரெண்டு ஃப்ளவருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒன்று வந்து chasmogamous, இன்னொன்று வந்து clistogamous. இந்த chasmogamous flowers பார்த்தீங்கன்னா which are similar to flowers of other species with exposed anthers and stigma. இந்த chasmogamous flowers பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும், இந்த ஆந்தரும் ஸ்டிக்மா வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் clistogamous flowers நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா which do not open at all. இந்த பூ பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. clistogamous flowers வந்துட்டு ஓப்பனே ஆகாது. in such flowers the anthers and stigma lie close to each other. ஸோ இந்த மாதிரி ஃப்ளார்ஸில் பார்த்தீங்கன்னா ஆந்தர் ஸ்டிக்மா வந்துட்டு ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்கும். when anthers dehisce in the flower buds, pollen grain come in contact with the stigma to effect pollination. அப்போ இந்த ஆந்தர் வந்து dehisce ஆகி pollen grain வந்துட்டு ஸ்டிக்மாவில் வந்துட்டு லேண்ட் ஆகிடும். ஓகே, so thus clistogamous flowers are invariably autogamous. இந்த clistogamous flowers பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு autogamous, there is no chance of cross pollen landing
ஓகே, கிராஸ் pollen landing on the stigma. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்குது இங்கே. ஸோ கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் அஷ்யூர்ட் சீட் செட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர். இங்கே பாலினேட்டர் இல்லைன்னா கூட இந்த கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸில் சீட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். வை do you think the cleistogamy is advantages or disadvantages to the plant? Why, children? Next நம்ம பார்க்க போகிறது geitonogamy. Transfer of pollen grain from the anthers to the stigma of another flower of the same plant. இது நம்ம geitonogamy ன்னு சொல்றோம். இது வந்துட்டு சேம் பிளான்ட் தான், பட் வேற வேற ஃப்ளார்ல நடக்கும். ஓகேவா? transfer of pollen grain from the anthers to the stigma of another flower of the same plant. இது நம்ம geitonogamy நம்ம சொல்றோம். Although geitonogamy is functionally cross pollination involving a pollinating agent, genetically it is similar to autogamy since the pollen grains come from the same plant. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு தான் பாலினேஷனுங்கிறது நடக்குது. பட் கிராஸ் பாலினேஷனாக இருந்தாலும் இங்கே வந்து ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலர் டு ஆட்டோகேமி. ஏன் அப்படின்னா சேம் பிளான்ட்ல இருக்கிற pollen grain தான் வந்துட்டு இன்னொரு ஃப்ளார் மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்மால் வந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது xenogamy. Transfer of pollen grain from anther to the stigma of a different plant. ஓகே, இதை நம்ம வந்து xenogamy நம்ம சொல்கிறோம். This is the only type of pollination which during pollination brings genetically different types of pollen grains to the stigma. இதில் மட்டும்தான் நமக்கு இந்த ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கு பிளான்ட்ஸ் வந்து இதில் இருந்தால் கிடைக்கும், xenogamyலேருந்து தான் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பிளான்ட்ஸ் யூஸ் 2 abiotic and 1 biotic agent. இந்த 2 abiotic என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் அண்ட் ஏர். பயோட்டிக் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனிமல்ஸ். ஓகேவா? மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் யூஸ் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயோட்டிக் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி a small proportion of plants use abiotic agent. Pollen grains coming in contact with the stigma is a chance factor in both wind and water pollination. அதாவது இந்த wind pollination-உம் water pollination நடக்கிற பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த anther deposition இருக்கு இல்லையா, இந்த pollen grain வந்துட்டு ஸ்டிக்மா வந்து கான்டாக்ட் பண்ணுது இல்லையா, இது வந்து சான்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு சான்ஸ் ஃபேக்டர் தான். இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இட்ஸ் சான்ஸ் ஃபேக்டர் டு காம்பன்சேட் ஃபார் திஸ் அன்சர்டனிட்டி. இது வந்து சர்டனாக வந்து இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி இதில் இருக்குது. டு காம்பன்சேட் for this uncertainty and associated loss of pollen grains, the flowers produce enormous amount of pollen when compared to the number of ovule available for pollination. இந்த மாதிரி பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த wind pollination பிளான்ட்லையும் வாட்டர் pollination பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா pollen grain வந்துட்டு enormous amount வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா லாஸ் நிறைய நடக்கும் இதில். ஓகேவா? ஸோ வென் கம்பேர்ட் டு த நம்பர் ஆஃப் ஓவியல், இது வந்து ஓவியல் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், பட் pollen grain பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். Pollination by wind is more common. So pollination by wind is more common amongst abiotic pollinations. Okay va, இந்த abiotic pollination வந்துட்டு wind pollination தான் வந்து more common. Okay, wind pollination also require that the pollen grains are light and non-sticky so that they can be transported in wind current. So இந்த wind pollination நடக்கணும் அப்படின்னா இந்த pollen grainக்கு சில characteristic கண்டிப்பாக இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கணும் அண்ட் நான் ஸ்டிக்கியாக இருக்கணும், so that they can be transported in wind currents. Okay, they often possess well exposed stamen. இதோட ஸ்டேமன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும், so that the pollens are easily dispersed into wind current. ஸோ நல்ல எக்ஸ்போஸ் ஆகிருந்தால் தான் wind currentனால வந்துட்டு இதை கேரி பண்ணிட்டு போக முடியும். ஓகே, அண்ட் லார்ஜ் ஆஃபன் ஃபெதரி ஸ்டிக்மா. இவளோட ஸ்டிக்மா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லார்ஜ், நல்ல பெருசாக இருக்கணும், ஆஃபன் ஃபெதரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்துட்டு pollen grain வந்து ட்ராப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ லார்ஜ் ஆஃபன் ஃபெதரி ஸ்டிக்மா டு ஈஸிலி ட்ராப் ஏர்பார்ன் pollen grain. So wind pollinated flowers often have single ovule in each ovary and numerous flowers packed into an inflorescence. So இவங்களுடைய flower பார்த்தீங்க அப்படின்னா single ovule தான் இருக்கும். இந்த wind pollinated flowers பார்த்தீங்க அப்படின்னா they have single ovule in each ovary. ஒவ்வொரு ஓவரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ovule தான் இருக்கும். And numerous flowers packed into an inflorescence. Inflorescence வந்து நிறைய flowers வந்து பேக் ஆகிருக்கும். A familiar example is the corn cob. நம்மளுடைய சோளக்கருது இருக்கு இல்லைங்களா, அந்த வந்து மேலே இந்த ஹேர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். A familiar example is the corn cob. The tassels you see are nothing but the stigma and style
which wave in the wind to trap pollen grain. இந்த ஹேரி ஸ்ட்ரக்சர் மாதிரி டேசல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங் பட் த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் தான். ஓகே, ஸோ விச் வேவ் இன் த wind டு ட்ராப் pollen grains. ஸோ wind pollination இஸ் குவைட் காமன் இன் கிராஸ். கிராஸில் பார்த்தீங்கன்னா wind pollination அப்படிங்கிறது குவைட் காமன். ஓகே, pollination by water is quite rare in flowering plants and is limited to about 30 genera. இதனால நோட் பண்ணிக்கோங்க. pollination by water quite rare in flowering plants and is limited to about 30 genera only. So mostly monocotyledons தான் இந்த water pollination நமக்கு நடக்குது. As against this, you would recall that water is a regular mode of transport for the male gametes among the lower plants groups such as algae, bryophyte and pteridophyte. இல்லை லோவர் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா லோவர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்கே, பிரையோஃபைட், பிரையோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் மீடியம். ஏன்னா மேல் கேமிட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்துட்டு நெசசரி மீடியம். It is believed, particularly for some bryophyte and pteridophyte, that their distribution is limited because of the need for water for the transport of male gamete and fertilization. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பிரியோஃபைட்டு டெரிடோஃபைட்டும் ரொம்ப டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக இருக்குது. காரணம் வந்துட்டு இந்த வாட்டருடைய நீட் இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் ஆர் பாலிஸ்னீரியா ஹைட்ரில்லா which grow in fresh water and several marine sea grasses such as zostra. Some example of water pollinated are, சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா which grow in fresh water and several marine sea grasses such as zostra. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய water pollination-க்கு example. Okay, not all aquatic plants use water for pollination. எல்லா aquatic plant-ம் வாட்டர் வந்து பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இன் மெஜாரிட்டி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சச் as வாட்டர் ஹயசிந்த் அண்ட் வாட்டர் லில்லி, the flowers emerge above the level of water and are pollinated by insect or wind as in most of the land plants. இந்த சில அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் ஹயசிந்த்தும் வாட்டர் லில்லியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்துட்டு வாட்டர் லெவலை விட மேலே வந்துடும். ஓகே, the flowers emerge above the level of water and are pollinated by insect or wind as in most of the land plants மாதிரியே. In Wallisneria, the female flower reach the surface of water by the long stalk and the male flower or pollen grain are released onto the surface of water. இந்த வாலிஸ்னேரியில் பார்த்தீங்கன்னா pollen grain வந்துட்டு வாட்டர்லேயே வந்துட்டு வாட்டர் சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் லெவலை விட்டு மேலே வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா, they are carried passively by water currents. Some of them eventually reach the female flowers and the stigma. இந்த pollen grain பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கரண்ட்னால தான் பாசிவாக எடுத்துகிட்டு போகும். சிலது மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளாரை போய் ரீச் பண்ணும், ஃபீமேல் ஃப்ளார்ஸ் அந்த ஸ்டிக்மா. இந்த அனதர் குரூப் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் பிளான்ஸ் சச் as sea grasses. sea grass நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ரிமைன் சப்மர்ஜ்ட். இந்த sea grass நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பிளான்ட்டில் வந்துட்டு சப்மர்ஜ்டாகவே இருக்கணும் கூட அவங்க கொஸ்டின் கேட்கலாம். The sea grassல female flowers remain submerged in water and the pollen grains are released inside the water. Okay, இந்த sea grassல பார்த்தீங்கன்னா pollen grain வந்துட்டு inside the waterலே வந்து ரிலீஸ் ஆகும். Pollen grain in many such species are long ribbon like and they are carried passively inside the water. So இது வந்து characteristic feature of pollen grain. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த sea grassலாம் பார்த்தீங்கன்னா pollen grain எப்படி இருக்குன்னா long ribbon like and they are carried passively inside the water. So some of them reach the stigma and achieve pollination. In most of the water pollinated species, pollen grain are protected from wetting by a mucilaginous covering. இது வந்து important. இந்த water pollinated speciesல பார்த்தீங்கன்னா pollen grain வந்து எப்படி இருக்குன்னா protected by a mucilaginous covering வந்து இருக்கும். Okay, both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. What would be the reason for this? இந்த wind pollinated flowers-உம் water pollinated flowers-உம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது and they do not produce any nectar. Okay, what would be the reason, children, for this? So majority of flowering plants use a range of animal as pollinating agent. நிறைய plants பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அனிமல்ஸ் தான் வந்துட்டு pollinating agent-ஆக யூஸ் பண்ணுறாங்க. bees, butterfly, flies, beetles, wasps, ants, moth, birds, sunbirds and hummingbirds and bats are the common pollinating agent. Okay, so among the insect
among the animals, insect, particularly bees, are the dominant biotic pollinating agent. எது வந்து ரொம்ப டாமினேட்டா வந்து pollinating agent help பண்ணுது அப்படின்னா bees தான். Okay, so even larger animals such as primates, lemur, arboreal, tree-dwelling rodents, or even reptiles, gecko lizard and garden lizard have also been reported as pollinators in some species. Okay, often flowers of animal pollinated plants are specially adapted for a particular species of animal. Majority of insect pollinated flowers are large. இது நோட் பண்ணிக்கோங்க. Majority of insect pollinated flowers are large, colorful, fragrant and rich in nectar to attract the insect. Okay va. So when the flowers are small, number of flowers are clustered. பூ வந்து சின்ன குட்டி குட்டியா இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃப்ளவர்லாம் சேர்ந்து கிளஸ்டரா வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம சொல்லுவோம். into an inflorescence to make them conspicuous. Okay, animal are attracted to flowers by color and or fragrance. இந்த கலர்னால தான் அட்ராக்ட் ஆகி வந்துட்டு அந்த பூவை தேடி வந்து அந்த அனிமல் வரும். The flowers pollinated by flies and beetles secrete foul odor to attract these animals. அதாவது the flowers pollinated by flies and beetles இருக்கு இல்லையா, அது வந்து it release foul odor to attract the insects. Okay, to sustain animal visit, இந்த அனிமல் விசிட் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா the flowers have to provide rewards to the animal. இந்த அனிமல்ஸ்க்கு வந்து சில ரிவார்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்டர் அண்ட் போலன் ஆர் த யூஸ்ஃபுல் ரிவார்ட்ஸ், ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ். இந்த நெக்டரும் போலன் கிரெயினும் தான் யூஷுவல் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ். ஃபார் ஹார்வெஸ்டிங் த ரிவார்ட் ஃப்ரம் த ஃப்ளவர் த அனிமல் விசிட்ஸ் come in contact with the anther and the stigma. Okay, the body of the animal gets a coating of pollen grain which are generally sticky in animal pollinated flowers. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது important. The body of the animal gets a coating of pollen grain which are generally sticky. இந்த animal pollinated flowersல பார்த்தீங்கன்னா pollen grain வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அனிமலுடைய ஃபரில் வந்து இல்லை அனிமலுடைய ஸ்கின்ல ஒட்டிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். When the animal carrying pollen on its body comes in contact with the stigma, it brings about pollination. Okay. In some species, floral rewards are in providing safe places to lay eggs. சில ஸ்பீஷஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த floral rewards இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா safe place to lay eggs. An example is that of tallest flower of Amorphophallus. The flower itself is about 6 feet in height. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. tallest flower Amorphophallus. A similar relationship exists between a species of moth and the plant yucca, where both species and moth and the plant, the species அதாவது moth and the plant பார்த்தீங்கன்னா they cannot complete their life cycle without each other. இது இல்லாமல் அவங்க வந்து அந்த அதாவது moth இல்லாமல் பிளான்ட்னால லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது, பிளான்ட் இல்லாமல் mothனால வந்து லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. The moth deposits its egg in the locule of the ovary and the flower. இந்த லாக்யூல் இருக்கும் இல்லையா, அதில் போய் என்ன பண்ணுன்னா இந்த மாத்து போய் வந்து they lay eggs. In turn gets pollinated by the moth. So plant பார்த்தீங்கன்னா pollinated by the moth. Okay, the larvae of the moth come out of the egg as the seeds start developing. இந்த seeds வந்து டெவலப் ஆகும்போது தான் அந்த மாத்து வந்து வெளியில் வரும். லார்வே அந்த மாத்துடைய லார்வே பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். Okay, so why don't you observe some flowers of the following plants? Okay, so they have given some example. So if it is possible, you just take the flowers and observe, children. So நம்ம next classல outbreak devices பார்க்கலாம். So நம்ம சேனல் இதற்கு subscribe பண்ணாங்க, subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching.